Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views and date 15/11/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5:15க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசி ஆல் இந்தியா கோட்டாலேருந்து ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு ஃபார் ஸ்டே ரவுண்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கட் ஆஃப் வீடியோலாம் போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போது உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் டேட்டு காலேஜில் நீங்கள் போய் சேர வேண்டிய டேட் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸுக்கும் தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநில மெடிக்கல் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸுக்கும் இந்த வீடிங் அவுட் ஆஃப் கேண்டிடேட்டை பற்றின ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு ஆல்ரெடி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1, 2, 3லையோ அல்லது ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 1, 2, 3லையோ சீட்டு கிடச்சிருந்தது, எனக்கு இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் நெய்பர் சர்க்கிளில் யாருக்கெல்லாம் ஸ்டே ரவுண்டுக்கு சீட்டு கிடைத்த அல்லது தமிழ்நாடு ஸ்டே ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதுதான் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாவில் ஸ்டே ரவுண்டுக்கான இன்றைக்கி வந்த நோட்டிஃபிகேஷன். டேட்டு 15/11/2025. அர்ஜென்ட் அட்டென்ஷன் கேண்டிடேட்ஸ் ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் ஆஸ் பர் த டைரக்ஷன் ஆஃப் த ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட். அந்த கோர்ட் ஆர்டர் நம்பர்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டில் அலாட் ஆன கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களுடைய இந்த பெயர் பட்டியலில் ஃபைனல் லிஸ்ட்டில் யார் பெயரெல்லாம் இருக்குதோ அந்த பெயரை ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் வீட் அவுட் பண்ணிடணும். அதாவது ஸ்டேட் கவுன்சிலிங்கில் அவங்க கலந்துக்கிட்டாலும் அவங்களுடைய ரிசல்ட் வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இந்த வீடிங் அவுட் ரூலை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஆஸ் பர் த டைரக்ஷன் ஆஃப் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட், the filtering out of joined all India quota candidate is mandatory before stay round of state UG counseling. In view of above, it is informed that the final result of stray vacancy round of UG counseling 2025 conducted by MCC has already been published and there is no provision of resignation in this round. Hence, all the state counseling authorities are requested to weed out the allotted candidate of All India quota before seat processing of stray vacancy round of state counseling, so that the candidate holding a seat in All India quota are not allotted any seat through the state counseling. அப்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆல் இண்டியா கோட்டாவில் இந்த ஸ்டே ரவுண்டில் அலாட் ஆன கேண்டிடேட்டினுடைய பெயரை என்ன பண்ணியிருக்கணும், ஸ்டேட் கவுன்சிலிங் ரிசல்ட்டை அலாட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இந்த ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் கல்லூரிக்கு எப்போ போய் ஜாயின் பண்ணணும். த ரிப்போர்ட்டிங் ஆஃப் ஸ்டே ரவுண்ட் ஆஃப் யூஜி கவுன்சிலிங் 2025 will start from tomorrow, that is 16/11/2025 9 AM onwards. அப்போது நாளை காலை 9 மணிலேருந்து, இப்போ அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணாலுமே நாளை காலை 9 மணிலேருந்து நீங்கள் ஸ்டே ரவுண்டில் அலாட் ஆன கேண்டிடேட் கல்லூரியில் போய் சேர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸோடு போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நாளைக்கு சண்டே அப்படிங்கிறனால நீங்கள் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குதோ அந்த காலேஜினுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நாளைக்கு ஒர்க்கிங் டேவாக நாளைக்கு வரலாமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபைனல் லிஸ்ட்டு உங்களுக்கு நேற்று ரிலீஸ் பண்ண அதே ப்ரொவிஷனல் லிஸ்ட் தான், பெருசாக எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒன்ஸ் நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆச்சோ அதே காலேஜில் தான் இப்போது இந்த ஃபைனல் லிஸ்ட்லேயும் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத அலாட் ஆன கேண்டிடேட் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஆல் இண்டியா கோட்டா ஸ்ட்ரே ரவுண்டு தொடர்பாக வந்திருக்கக்கூடிய அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் ஆல் த கேண்டிடேட்ஸ் அண்டு ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங்கில் வந்துட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.